சக்தி தொலைக்காட்சி. சிலந்தி வலைய தின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் அடுக்கடுக்கா தொடரலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல தான் தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து அடி எடுத்து வைக்கணும். சின்னதா மனசு தடுமாறினா கூட வாழ்க்கையோட எல்லையில நிக்கிற மாதிரி உணரத்தணும். அப்பதான் ஆறுதலா யாராவது நம்ம கிட்ட பேச மாட்டாங்களான்னு மனசு சின்ன குழந்தை போல அடம் பிடிக்கும். உங்க பாரங்களை பகிர்ந்துக்க மனதோடு பேசலாம். வாங்க, தொடர்பு கொள்ள 0443427777 0443063294. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில டாக்டர் அசோகன் மற்றும் டாக்டர் கார்த்திகேயன் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நம்ம மனதோட பேசலாம்ல முதல்ல தேன்மொழி நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் தேன்மொழி. மேடம் சொல்லுங்க தேன்மொழி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ டாக்டர். சொல்லுங்க தேன்மொழி, பேசுங்க. ஹலோ டாக்டர், எனக்கு மேரேஜ் Jan 22 தான் ஆச்சு. சரி, இது March 7 எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரு. சரி, வீட்டுக்கு போனதுல இருந்து நான் அன்னைக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தா கால் பண்ணி இந்த மாதிரி டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்தது. இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப யார் சொல்றதெல்லாம் நம்பிட்டு 3 months தான் ஆகுது அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேகப்படுறாருன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கன்ஃபார்மா எனக்கு தெரியல. அவர் எங்கிட்ட டேரக்டா பேசவே மாட்டாரு. சரி, சென்னையில ஒர்க் பண்றாரு மேடம். நான் இங்க அம்மா வீட்டுல இருக்கேன். அரேஞ்ச் மேரேஜ் தான் மேடம். அதனால அவர்கிட்ட நான் அவ்வளவா பேசினது இல்ல. 2 பேருக்கு அவ்வளவா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. நான் அவர் கூட தான் வாழணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கேன். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பண்றாருன்னு எங்கிட்ட டைரக்டா பேச மாட்டாரு. எதுவுமே எனக்கு தெரியல மேடம். அவர் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. டாக்டர்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா இத பத்தி நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் அசோகன், இவங்க தேன்மொழியோட ஒரு 3 மாசத்துல அவர் உங்களை விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காருன்னா என்ன காரணம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப கோவப்பட்டோ வருத்தப்பட்டோ நிச்சயமா வேண்டாம். பெரியவங்களை விட்டு முதல்ல பேச வைங்க. நீங்களே அவரை போய் பார்த்து என்ன காரணம், ஏன்னா யாராவது சொல்லி அவர் வேற ஏதாவது அனாவசியமான சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்காரா அல்லது வேற ஏதாவது காரணம் இருக்கா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டதா, என்ன காரணம்னு பாருங்க. முதல்ல பெரியவங்களா பார்த்து, அதாவது கோர்ட்டுக்கு போக வேண்டிய முன்பு பாத்தீங்கன்னா இப்ப ஃபேமிலி கோர்ட்லயே முதல்ல பேச வைப்பாங்க. அவங்க ஏன்னா 3 மாசத்துக்குள்ள உங்களுக்குள்ள எனக்கு தெரியல ஏதாவது அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவருக்கு பிரச்சனை இருக்கா, இல்லாத பிரச்சனைய உங்ககிட்ட அவர் மாதிரி சொல்லியிருக்காரா அப்படின்றது நிச்சயமா தெரியணும். நீங்க பெரியவங்களோட போய் அவர்கிட்ட போய் பேசுங்கம்மா. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சமாதானமா பிரச்சனைகளை சால்வ் பண்ண பாருங்க. நேரா நீங்க அதுக்கு பதிலுக்கு நீங்க மறுபடியும் ஒரு வக்கீல் நோட்டீஸோ அல்லது கோர்ட்டுக்கு போற விஷயமோ தேவையில்லை. நீங்களாவே இந்த விஷயத்தை சமாளிக்கலாம், சரி பண்ணலாம். தேன்மொழி, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லி அவங்கள போய் உங்க கணவர் கிட்ட பேச சொல்லுங்க. அப்போ அவர் எதனால இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நீங்களே இந்த பிரச்சனைய சுலபமா சால்வ் பண்ணிட முடியும். டாக்டர் கார்த்திகேயன், இப்போ பாத்தீங்கன்னா இப்ப லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் எதுலயா இருந்தாலுமே இப்ப ஈஸியா உடனே டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க, உடனே பிரியறாங்க. அது என்ன ரீசன்னால இந்த மாதிரி என்ன லவ் பண்ணி 10 வருஷம் லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணி ஒரு 2 monthsலயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. பொதுவா இப்ப அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா லவ் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல இப்ப அரேஞ்ச் பண்றாங்க அதுக்கு முன்னாடியோ அவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் இம்ப்ரெஸ் பண்ண பாப்பாங்க. ஒருத்தர் இன்னொருத்தருடைய கவனத்தை ஈர்க்க பாக்குறாங்க. சப்போஸ் இது லவ் மேரேஜா இருக்குது அப்படின்னா அப்போ தங்களுடைய நல்ல குணங்கள் எது, என்ன பண்ணா அவங்க நம்ம கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க, அதை தான் அவங்க காமிக்க பாப்பாங்க. இன்னொன்னு, இன்னொருத்தர் தி அதர் பர்சன் அவங்களும் அவங்களுடைய பார்வையில அவங்க நல்ல விஷயங்களை தான் பாப்பாங்களே தவிர மற்ற விஷயங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதுவே கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தர் இன்னத்துடைய குறைகளை அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த விஷயங்கள்லாம் ஈர்த்ததோ அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் எதெல்லாம் குறைகளா இருக்குதோ அதை மட்டுமே காரணம் காட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க.
அடுத்த நபர் வந்து தனக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்ற அவங்கள மாத்தணும் அப்படின்ற முயற்சியில இறங்கிடுறாங்க. அப்படி இல்லாம அவங்களோட நம்ம வாழணும், அதுக்காக நம்ம எப்படி வந்து நம்மள நாமளே மாத்திக்கலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பிணக்குகள் டைவர்ஸ் வரைக்கும் போறதெல்லாம் வந்து வராது. கண்டிப்பா டாக்டர். அடுத்ததா சென்னையில இருந்து ராஜா நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் ராஜா. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? நான் டாக்டர் அசோகன்ட்ட பேசணும். பேசுங்க ராஜா. சார் ரொம்ப வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலா இந்த தந்தி டிவி நீங்க ருத்ரன் சார் போன்றவங்க ரொம்ப நல்ல சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா உடல் நோய்க்கு வந்து எந்த தீர்வுனாலும் சொல்லலாம், மனநோய்க்கு தீர்வு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுவும் அந்த காம்பியருடைய காஸ்டியூம் டிசைன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் சார். எனக்கு ஒரு 7-8 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா சார். அவ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நைட்ல தூங்கும்போது மற்ற பகங்கன்னா நார்மலா இருக்கா, நல்லா விளையாட போறா, நல்லா படிக்கிறா, ஹை ஸ்கோர் டேலண்ட் உள்ள கேர்ள். பட் என்ன பிரச்சனைனா நைட்டு தூங்கும்போது 12-1 மணிக்கு எந்திரிச்சு டக்குனு வந்து ஒரு கையை முறுக்கிக்கிட்டு அதோ அப்படிங்கிற ஒரு மாதிரி அன்ஈஸியா பாடி லெவலே முறுக்கிற மாதிரி ஆயிடுது. ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. ஒரு 10 நிமிஷம் வந்து ஏதோ விடிய பூசியோ இல்ல சாமி பாட்டை போட்டோ ஏதோ அவளை வந்து சர்ப்ரைஸ் பண்ண பிறகுதான் தூங்குறா. திருப்பி ஒரு 1 hour தூங்க திருப்பி அதே பிரச்சனை வந்து நாங்க ஒரு MDTCH கிட்ட காமிச்சோம். அவர் வந்து இல்ல இது சர்வசாதாரணம், ரொம்ப பவர் ரேஞ்சர் இது மாதிரி விஷயம் பார்க்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னாங்க. பவர் ரேஞ்சர் அவர் பாக்குறது இல்ல. இருந்தப்போ இந்த இது வந்து வீக்லி 2 வயசோ இது வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன எதுவும் உங்க டாக்டர்கிட்ட காட்டுறமா, இதுக்கு எதுவும் என்ன மாதிரி இது பண்ணா நல்லா இருக்குன்னு அசோகன் சொன்னா எனக்கு நல்லா இருக்கும். அதாவது முதல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது தூக்கத்துல வந்து கொஞ்சம் பயந்து இருந்தா, தூங்குவதற்கு முன்பு அந்த காலையிலிருந்து மாலை வர இருந்த சம்பவங்கள் வந்து ஏதாவது பாதிச்சிருக்கலாம். ஒரு ஸ்கூல்ல திட்டி இருக்கலாம், அல்லது திட்டாமலே அது வந்து பயத்துக்குள்ளாக இருக்கலாம். நீங்க அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீரியலை பார்த்து பயந்திருக்கலாம். இது ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டரா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சரியான வந்து தூக்கம் இல்லாம அல்லது வேற வந்து வலிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கான்னு கூட பார்க்கணும். ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் நீங்க ஏதோ அந்த அம்மா ஏஞ்ச உடனே ஒரு பாட்டு போடுறீங்க, மறுபடியும் வந்து சாமி பாட்டு வேற ஏதாவது குத்து பாட்டா எனக்கு தெரியல, இதெல்லாம் தேவையில்லை. முதல்ல வந்து தூங்குவதற்கு முன்பு அந்த குழந்தைய ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமையில தூங்க வைங்க. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாக்கள் வந்து கதை சொல்லி கொண்டிருந்தாங்க. ஒரு நல்ல எப்ப பார்த்தாலும் அம்மா கதை சொல்லுவாங்க, நல்ல கதையா சொல்லுவாங்க, பாட்டி கதை சொல்லுவாங்க. அந்த கதை ஒரு நல்ல ஒரு நீதி இருக்கும். ஒரு பிளசன்ட் ஸ்டேட்ல வந்து குழந்தைய நம்ம வந்து ஒரு இட்டுட்டு போய் அதை தூங்க வைப்போம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து கதை சொல்றதுக்கு அம்மாவுக்கும் டைம் இல்ல, கதை கேட்கறதுக்கு குழந்தைங்களுக்கும் விருப்பம் இல்லை. இதுதான் ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃப்ரேமோட குழந்தைகளை வந்து படுக்க வைக்கணும். கொஞ்சம் வேணா பால் கொஞ்சம் அல்லது ஒரு செரட்டோனின் அதிகமா இருக்கிற ஒரு வாழைப்பழம் அல்லது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் லெவல்ல கூட்டு போனோம். நீங்க மறுபடியும் உங்க மருத்துவரை பாருங்க, ஏதாவது ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டர் இருக்கான்னு பாருங்க. தூக்கம் இல்லாத பொழுது குழந்தைகிட்ட நல்லபடியா பேசுங்க. தூக்கத்துக்கு நடுவில் அதை ஏஞ்சி வரும்பொழுது அந்த பாட்டு போடுறதோ பேசுறதோ அதெல்லாம் ஒன்றும் பலன் அளிக்காது. ரிலாக்ஸ்டு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல குழந்தைகள் படுக்கைக்கு போகட்டும். ராஜா, டாக்டர் சொன்ன மாதிரியான வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க மகளை ஒரு நல்ல மருத்துவர்கிட்டையும் அழைச்சிட்டு போய் பாருங்க. அவங்களுடைய இந்த பிரச்சனை கண்டிப்பா தீர்ந்துடும். அடுத்ததா திருச்சியில இருந்து சுமதி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சுமதி. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க சுமதி. நான் டாக்டர்கிட்ட கொஞ்சம் டவுட் கேட்கணும். சொல்லுங்கம்மா. என் கூட பிறந்தவங்க 4 பேர் பொம்பளை பிள்ளைங்க தான். சரி. எங்க அம்மாவுக்கு ஒரு டெலிவரி ஆகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி மென்டல் ஆயிடுச்சு. அது மாதிரி 4 பொண்ணுங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஆயிட்டு. டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாங்க, அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. கடைசியா 4 பொம்பளை பிள்ளைங்களா இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு பண்ணிட்டாங்க. அப்பா தான் 4 பேரையும் வச்சு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்பா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. எங்க சித்தப்பா வந்து அப்பா வந்து முழு முட்டை சித்தப்பாவே நம்பி இருந்தாங்க. எல்லாமே அவர்தான் அப்படின்னு தம்பி எங்களெல்லாம் அண்ணன் தான் சொல்லி வளர்த்தாங்க. சித்தப்பான்னு சொல்லியே நாங்க கூப்பிட்டது இல்ல. அவருக்கு 2 பிள்ளைங்க அவங்க படிக்க வச்சு யூஎஸ்ல செட்டில் பண்ணிட்டாரு. எங்க அப்பாவோட சொத்தெல்லாம் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவும் கொஞ்ச நாள்ல நாங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்பாவோட சொத்தெல்லாம் அவரு எங்க அப்பா எங்க பேருக்கு வந்துட்டு 4 பேர் பேருக்கும். சித்தப்பா வந்து எங்கள்கிட்ட எல்லாம் தனித்தனியா வந்து கையெழுத்து போடுங்க, இதுல வந்து நான் வந்து தேக்கு மரம் நிக்கிறது வெட்டணும்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டாரு. இந்த ரீசனுக்குன்னு சொல்லாம வாங்கி அவர் பேர் எழுதிட்டாரு. நான் ஒண்டின்னா அந்த பட்டாவை படிச்சு பார்த்துட்டு கேட்டேன்.
சொத்து செஞ்சு எங்களுக்கு சீர் செஞ்சதுனால எழுதி வாங்கியிருக்கேன்னு போட்டிருக்கீங்களே, எங்களுக்கு என்ன சீர் செஞ்சிருக்கீங்கன்னு நான் ஒண்டி கேட்டதுனால எல்லாரும் சேர்ந்துகிட்டு ஃபேமிலியில நாங்க அக்கா தங்கச்சி ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணிருக்கோம் அண்ணன் தம்பிய. எங்க அக்காவை எல்லாரையுமே அவங்க கூட வச்சுக்கிட்டு என்ன மட்டும் அந்த கேள்வி கேட்டதுனால என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஃபேமிலிலயும் எல்லாருமே சேர்ந்துட்டு டார்ச்சர் பண்ணாங்க. நான் ரொம்ப தாங்க முடியாம நானே ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். 6 months எடுத்துக்கிட்டேன். ரொம்ப என்னால தாங்கவே முடியல. இப்பயும் என்ன செய்யறாங்க, அந்த சொத்தை கொடுக்கவும் இல்ல, குடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. நான் ஏதாவது கேட்க போனா யூஎஸ்ஏ போயிடுறாங்க, அவங்க பையன் வீட்டுக்கு போயிடுறாங்க. சரியான ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பேசிட்டு நீ எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னையே எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க. ஆனா எனக்கு தெரியுது, எனக்கு ஃபேமிலி இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு, குடும்பத்தை பார்க்கணும்னு நானே முயற்சி பண்ணி நானும் செஞ்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து அடிக்கடி ஒரே வீட்டுல 2 பேருக்கு சுமதி, உங்களுடைய வருத்தங்கள் கவலைகள் இது எல்லாமே எங்களுக்கு புரியுதுமா. நீங்க இப்ப எதை கேட்க விரும்புறீங்கன்னு சொல்லலாமா? உங்களுக்கு சொல்றீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்களா? அதை விட்டு எனக்கு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிறாங்க வீட்டுல ஃபேமிலியில. அதனால சண்டை வருது. நான் ட்ரீட்மெண்ட் 6 months எடுத்துக்கிட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சும் மீண்டும் என்ன வந்து டார்ச்சர் பண்ணி ஒதுங்கி போகணும்னு நினைச்சா கூட என்ன விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு அந்த சொத்தே வேண்டாம், என்ன விட்டுருங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அதுக்காக என்ன இப்படி பண்றீங்களே, எதா இருந்தாலும் நான் நேரா கேட்டுருவேன். டாக்டர் சொன்னதை நான் மனசுல வச்சிருக்கேன். ஒரு தடவை கேட்டுட்டு நீங்க அதோட நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி நான் நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு தடவை கேட்டுட்டா நீ இதை எப்படி கேட்கறது, அவர் 100% கெட்டவரு, நாங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு நேரா சொல்றாங்க என்னோட அக்கா. அவங்க தொடர்பு கட் ஆயிடுச்சு. டாக்டர் கார்த்திகேயன் நீங்க சொல்லுங்க. வணக்கம்மா. நீங்க உங்களுடைய வருத்தம் தான் நீங்க பேசினதுல வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரிஞ்சது. நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் தான். உங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தை பிறப்பு சமயத்திலையும் வந்து குணமாறாட்டம் மாதிரி வந்தது. அதுக்கு வந்து அவங்க வைத்தியம் பண்ணாங்க. அதுக்கும் மீறி அவங்க பலனடிக்காம அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப வருத்தத்துக்கு உரிய விஷயம் அது. இப்போ தற்போதைக்கு நீங்க வந்து உங்களுடைய ஒரு பிரச்சனையை பத்தி சொன்னீங்க, அதாவது சொத்து பிரச்சனையை பத்தி சொன்னீங்க. அதுல வந்து நீங்க மட்டும் தனியாளா ஆக்கப்பட்டதாகவும் மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு பக்கமா இருக்கிறதாகவும் நீங்க உணர்றீங்க. அது சொத்து பிரச்சனை அப்படின்றது வந்து சட்டப்பூர்வமா பார்க்க வேண்டியது. இன்னொன்னு, நீங்க அந்த சொத்து கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து நீங்க பேசுறதுல ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரிஞ்ச அந்த மன வருத்தம், மனச்சோர்வு, நீங்க 6 மாசம் வைத்தியம் பண்ணிக்கிட்டதா சொன்னீங்க. அது பத்தாது. அது வந்து உங்களுடைய ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸ் நிலைக்கு கொண்டு வரல. சோ நீங்க வந்து இன்னமும் மேற்கொண்டு நீங்க வந்து வைத்தியம் பண்ணிக்க வேண்டியிருக்கலாம். நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது மூலமா உங்களுடைய மனச்சோர்வுல இருந்து நீங்க வெளியில வந்து உங்களுடைய பிரச்சனையை நீங்க வந்து தைரியமா அணுக முடியுமா இருக்கும். அப்போ நீங்க வந்து இதே பிரச்சனைய உங்க அக்கா கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் உங்க சித்தப்பா கிட்டையும் நீங்க வந்து நல்லபடியா பேசி செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாமா இருக்கும். ஆனா நீங்க வந்து ஒரு மருத்துவரை அணுகுங்க, அணுகி வைத்தியம் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஸ்ரீதேவி. வணக்கம் மேடம், சார் பேசணும். சொல்லுங்க ஸ்ரீதேவி. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ சார், நான் வந்து நல்ல ஜாலி டைப்பா இருக்கணும்னு நினைப்பேன் மேடம். எனக்கு மேரேஜ் ஆகி 13 வருஷம் ஆயிடுச்சு. சரி. நான் நல்ல ஜாலி டைப்பா இருக்கணும்னு நினைப்பேன். நல்லா பேசுவேன், சிரிப்பேன், எப்பவுமே நல்லா ஜாலியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுங்க. அதனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்படி இல்ல, எப்பவுமே அமைதியா இருப்பாங்க. எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியும் யோசிக்க மாட்டாங்க. சர்ப்ரைஸா எதுவும் பண்ண மாட்டாங்க. எதுலயுமே ஒரு ஆர்வம் இல்லாம, இன்ட்ரெஸ்ட் இல்லாம, எங்க போகணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா சரின்ற மாதிரி கூட்டிட்டு போவாங்க. எங்க வெளியில போகணும் அப்படின்னு சொன்னா கூட்டிட்டு கிளம்புனா கூட்டிட்டு போவாங்க. அதோட சரி. அந்த மாதிரி இருக்கும்போது இதுலயே மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எதனால நான் வந்து நிறைய எதிர்பார்ப்பேன். இது எதிர்பார்ப்பு தான் எனக்கு அதிகமான ஏமாற்றங்களை கொடுக்குது. எதிர்பார்ப்பை எப்படி குறைச்சிக்கிறதுன்றது எனக்கு ஒண்ணு அவங்கள மாற்றணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா முடியல என்னால. அட்லீஸ்ட் என்னையாவது நான் மாத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி என்னோட எதிர்பார்ப்புகளை எப்படி குறைக்கிறது. கண்டிப்பாமா நம்ம இத பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் அசோகன். ஸ்ரீதேவி, நீங்க வாழ்க்கையில நீங்க வந்து என்னன்னா கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு, பதிலும் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்க. அதே மாதிரி ஜாலி டைப்பா உங்க ஹஸ்பண்ட் இருப்பாருன்னு இருக்கணும்ன்றது எதிர்பார்ப்புல தப்பு இல்லை. ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும். கையில இருக்கிற 5 விரலே ஒன்னா இல்லம்மா. நாமளே வந்து காலையில என்ன கருத்து வச்சிருக்கிறோமோ அதை வந்து நிச்சயமா வந்து சாயங்காலம் இல்ல ராத்திரி அந்த கருத்து, அந்த சித்தாந்தம், அந்த கான்செப்ட் மாறுது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா
உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஆளுமை, நீங்க வளர்ந்த சூழ்நிலை, நீங்க வந்து உருவாக்கி கொண்ட தத்துவங்கள், உங்களுடைய எண்ணங்கள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுமையை உருவாக்குது. அதே மாதிரி பிள்ளையார் வேணா சிலை வேணா ஒரு களிமண்ல ஒரே மாதிரி பிடிக்கலாம். அவர் வாழ்ந்த வளர்ந்த சூழ்நிலை வேற, அவருடைய ஆளுமை வேற. உங்களுக்கு வேண்டியதை அவர் தரார், சந்தோஷமா இருங்க. அதுல திருப்தி வேணும். பொதுவா பாத்தீங்கன்னா இது பேர் நிறைய பேர் எதிர்பார்ப்புகள் இருக்கு. சினிமாவில் இருக்கிற மாதிரி, பக்கத்து வீட்டுல இருக்கிற தம்பதி எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி, நம்ம வீட்டுலதான் பெரிய தூக்கம் இருக்கிற மாதிரி, கதைகள்ல கணவர்கள் நல்லா இருப்பாங்க, சினிமாக்கள் இருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது அடுத்த வீட்டு கணவன்மார்கள் ரொம்ப பயங்கர ஜாலி டைப்பா இருப்பாங்க. அது மாதிரி இல்ல. பொதுவா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற காமன்லி ஷேர்டு இன்ட்ரெஸ்ட், ஒரு கருத்தொருமித்த விஷயங்கள், நீங்க 2 பேரும் சேர்ந்து ரசிக்கக்கூடிய, பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அது ஒரு டிவி பாக்குறதா இருக்கலாம், அல்லது கோயிலுக்கு போறதா இருக்கலாம், அல்லது ஒரு வெத்து காசிப்பா இருக்கலாம், அல்லது ஒரு ஷாப்பிங் போகிறதா இருக்கலாம். இது உங்களுக்கு பொதுவான விஷயங்கள் என்னன்னு பாருங்க. நீங்க அவரை திருத்தணும்னு பார்க்காதீங்க, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. யாருமே திருந்துறது கிடையாது. எல்லாருமே வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல திருமண வாழ்க்கையில தேவையான விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒருத்தர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை பார்த்து நாம் கணவனோ மனைவியோ அட்ஜஸ்ட் பண்றது. ஆனா உண்மையில என்ன தேவை, என்ன அடுத்த நிலைமைக்கு வரணும்னா, அவங்க கிட்ட இருக்கிற எதிர்பார்க்கிற விஷயங்கள் இல்லாத பொழுதும் நெகட்டிவான விஷயங்களை பார்த்த பின்பு அக்செப்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து அக்செப்டன்ஸ் வரணும். இதுக்கு நடுவில் இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம எல்லாம் ஓரளவு நாளா அப்படிதான் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். அதாவது திருப்தியா இருங்க. நீங்க பாத்தீங்கன்னா சில சமயம் நம்ம இதை விட மோசமா இருக்கும். உங்களுக்கு வேண்டியது கிடைக்கிறது. எதிர்பார்ப்புகள் நீங்க ஆசைப்படுவதில் தப்பே இல்லை. பேசுங்க. கிடைக்கலன்னா திருப்தியா அது இருக்கிறத வச்சுட்டு வாழ்க்கையை நடத்துங்க. நல்ல மனுஷனா இருக்கார், அதை அவரை நீங்க ஒரு வில்லனா மாத்திராதீங்க. ஸ்ரீதேவி, உங்க கணவர் இப்ப எப்படி இருக்காரோ அவரை அப்படியே அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க. உங்களை மாத்திக்கணுமா அவரை மாத்தணுமான்னு யோசிக்காம, பை நேச்சர் நீங்க ரொம்ப ஜோவியல் டைப்பா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களால இத பண்ண முடியும். அடுத்ததா பெங்களூர்ல இருந்து பிரீத்தி நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பிரீத்தி. ஹலோ மேம். சொல்லுங்க பிரீத்தி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேம், அதாவது எமோஷனல் சப்போர்ட்டா இல்லாம மத்தவங்க கிட்ட இருந்து அது வேணும் அப்படின்னு இல்லாம அவங்களை எப்படி லவ் பண்ணலாம். அதாவது இப்ப எங்க அம்மா கூட நிறைய எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எங்க அம்மா எனக்கு அண்ணா ஒருத்தர் இருக்கான். சோ அவங்கள நிறைய கேர் பண்ற மாதிரி, என்ன கம்மியா பண்ற மாதிரி இருக்கு. சோ அவங்க எது செஞ்சாலும் கம்மியா பண்றாங்க அப்படின்னு இருக்கு. அதாவது அவங்க நேசிக்கணும், யாரா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் ஹஸ்பண்டா இருந்தாலும் அவங்களை லவ் பண்ணும். ஆனா அவங்க கிட்ட இருந்து சப்போர்ட்டோ எமோஷனல் சப்போர்ட்டோ எனக்கு தேவைப்படுற நேரத்துல அது இல்லாம அவங்களை நேசிக்கணும். அதாவது அது அவங்க கிட்ட இருந்து கிடைச்சா மட்டும்தான் நேசிக்கணும் அப்படின்னு இல்லாம அவங்களை லவ் பண்ணணும். பட் அவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம இருக்கணும். பர்டிகுலரா என்னோட அம்மா கிட்ட, என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு கல்யாணம் ஆகி 9 years ஆச்சு, எந்த ப்ராப்ளம்ஸும் கிடையாது. அவங்க என் கூட இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, எல்லாமே இருக்கு. அப்பா கூட அவங்களுக்கு வேற லேடியோட ப்ராப்ளம் இருக்கிறதுனால அம்மாவும் அப்பாவும் செப்பரேஷன்ல இருக்காங்க. சோ அதனால எனக்கு நிறைய சின்ன வயசுல கிடைச்சது இப்ப எதுவுமே கிடைக்காத மாதிரி ஒரு ப்ராப்ளம். சோ பட் இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட நிறைய எனக்கு எதிர்பார்க்கிறேன். அதாவது எமோஷனல் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அண்ணனுக்கு நிறைய கொடுக்குறாங்க. சோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதான் என்னோட கொஸ்டின். கண்டிப்பாமா, இதுக்கான பதில நம்ம டாக்டர் கார்த்திகேயன் நீங்க சொல்லுங்க. வணக்கம் மிஸ் பிரீத்தி. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கணவர் கிடைச்சிருக்கான்னு சொல்றீங்க. உங்களுக்கு அவரோட ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி அவர் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கோ அதை அவர் பூர்த்தி செய்யறார் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு அவரிடமிருந்து இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொன்னு, நீங்க குறிப்பா உங்களுடைய அம்மா பத்தி தான் சொன்னீங்க. உங்களுடைய பார்வையில உங்க அம்மா உங்களை விட உங்க அண்ணனுக்கு அதிகமான ஒரு கவனம் கொடுக்கறதா ஃபீல் பண்றீங்க. சோ அது உண்மையா இருக்கலாம். பட் அதே சமயம் அது அவங்களுடைய பார்வையில நீங்க நல்லா இருக்கீங்க, அவருக்கு இந்த கவனம் தேவை அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால கூட அவங்க உங்க அண்ணனுக்கு உங்களை விட அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ உங்களை அவங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு உண்டாக்குறாங்களா, இல்லைன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யாம இருக்காங்களா, அப்படின்ற பட்சத்துல அதை பத்தி மட்டும் நீங்க உங்க அம்மா கிட்ட பேசிக்கலாம். இன்னொன்னு, இன்னொரு என்ன கேட்டாங்க அவங்க? இல்ல, இது மெயினா நான் எல்லார்கிட்டயுமே எதிர்பார்ப்பு இல்லாம அன்கண்டிஷனல் லவ் எப்படி? ஓகே. சோ எல்லார்கிட்டயுமே எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம ஒரு அன்கண்டிஷனல் லவ் காமிக்க முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லாததா இருக்கலாம். ஆனால் சிலர்கிட்ட இருந்து உங்களுக்கு
சப்போர்ட் கிடைக்குது, இமோஷனல் சப்போர்ட் கிடைக்குது, உங்க முக்கியமான ஒரு நபர் உங்க வாழ்க்கையில உங்க கணவர்கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்றப்போ நீங்க உங்க அம்மா கிட்ட இருந்து அந்த சப்போர்ட் எதிர்பார்க்காம அவங்களுடைய நல்ல குணங்களுக்காக அவங்களோட நீங்க அன்பை ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் சொன்ன மாதிரி சில காரணங்களுக்காக உங்களுடைய அம்மா உங்களை விட உங்க அண்ணன் கிட்ட அதிக கவனம் செலுத்தலாம். இதெல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா கிட்டயே நீங்க பேசுங்க, எனக்கு இந்த மாதிரி தோணுதுன்னு. அப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த குழப்பங்கள் போயிடும். அடுத்ததா சென்னையில இருந்து திண்ணை நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் திண்ணை. வணக்கம் சார். சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? எங்க பொண்ணு மன அழுத்தத்தினால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படின்னா திடீர்னு டென்ஷனா பேசுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் நல்லா பேசுவாங்க. குழந்தை ஒண்ணு இருக்குது அவங்களுக்கு 5 வயசுல. அந்த குழந்தையும் அதே போலயே வருது. அது அவளும் குழந்தையும் அப்படியே தான் டென்ஷனா பேசுறா, அப்புறம் நல்லா பேசுறா. அது மாதிரி இருக்கிறாங்க. இப்போ 5 வருஷம் கழிச்சு கன்சீவ் இருக்கிறாங்க. இந்த டென்ஷனும் இந்த இதுவும் அந்த குழந்தைக்கும் வருமா அப்படின்றது ஒரு டவுட் எனக்கு. அதான் சார் கேட்கலான்னு. கண்டிப்பா நம்ம இத பத்தி கேட்கலாம். இதுவரைக்கும் டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கீங்களாமா அந்த மன அழுத்தம் சொன்னீங்கல்ல? இல்ல, போட்டாக்கா அவ ஃபீல் பண்றா, நான் என்ன பைத்தியமா, நான் என்ன அப்படி இருக்கனா இப்படி இருக்கனான்னு சொல்லி இது பண்றா. அதாவது ஒரு சொல்லுவாங்க, சைல்ட் இஸ் த பயாப்சி ஆஃப் த ஃபாதர் அல்லது மதர்னுவாங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னுவாங்க. நம்ம குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்க கத்துக்கிறது தன்னுடைய ஆசிரியர் அல்லது தன்னுடைய தாய் அல்லது தன்னுடைய தந்தை என்ன சொல்றாங்களோ அதை இமோட் பண்ணுங்க, அப்படியே பிரதிபலிப்பார்கள். இந்த அம்மா ரொம்ப சத்தம் போட்டு இது பண்ணும்பொழுது இது மாதிரிதான் இருக்கணும் போல இருக்கு. ஒரு ஆர்டினரி இன்டராக்ஷன்ல உரையாடல்ல இப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு குழந்தைகள் அப்படியே ஒரு கிளிப்பிள்ளை பேசுவது போல் ஒரு காப்பி அடிக்கிற ஒரு மனப்பான்மையில தான் நம்ம கத்துக்கொண்ட விஷயங்கள் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களை, நமக்கு முன்பு இருந்தவர்களை நம்ம பிரதிபலிக்கிறோம். அதுதான் நிச்சயமா ஒரு சத்தம் போட்டு அப்புறமா அவங்க கண்ட்ரோல் ஆகி காமா ஆவறது அதே மாதிரி குழந்தை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க, அடுத்த குழந்தைக்கு இந்த மாதிரி வருமானது முதல்ல இது பிரச்சனையான்னு பார்க்கணும். ஒரு மருத்துவர்கிட்ட பாருங்க. ஏன்னா கொஞ்ச நாள் திடீர்னு கத்துறாங்க, மறுபடியும் அமைதி ஆயிடுறாங்க. இது மன அழுத்தம்ன்றது ஒரு வேக் டேர்ம். அது என்னன்னு சொல்ல, மன வருத்தமா, மன சிதைவு நோயா, அல்ல மன எழுச்சி நோயா, அல்லது ஒரு சாதாரண நிகழ்வுல அது ஏற்றுக்கொள்ள முடியாம அந்த பக்குவம் குறைந்து கோபத்தை அதிக அளவுல வெளிப்படுத்துற தன்மையா அப்படின்றத ஒரு மனநல மருத்துவர் தான் தீர்மானிக்க முடியும். ஒரு மருத்துவர்கிட்ட காண்பீங்க. ரெண்டாவது, முதல்ல நம்ம கோபம்ன்றது நாம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் நமக்கு நிறைவேறாத பொழுது கோபம் வெளிப்படும். கோபம் கூட ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். நம்மளுடைய இயலாமை, நம்மளுடைய முடியாத நிலைமை, என்னால எதிர்த்து இந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இந்த நபரை என்னால அவரோட கருத்தோடு ஒத்துக்கொள்ள முடியவில்லை, சூழ்நிலையோடு என்னால் சமரசம் செய்து கொள்ள முடியவில்லை என்ற நிலைமையில தான் கோபத்தை வெளிப்படுத்தணும். அதனால கோபத்தை கொஞ்சம் வேண்டிய அளவுதான் கோபத்தை வெளிப்படுத்தணும். கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும். உங்க மகளை அவசியம் இந்த கர்ப்பம் தரிக்கிற நிலைமையில மனசு நல்லா இருக்கணும். அதனால கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. இதையும் மீறி இருந்ததுன்னா ஒரு மருத்துவரை பாருங்கம்மா. வணக்கம் விஜி. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். எனக்கு 16 year old பையன் இருக்கான். அவன் 12th படிக்கிறான். அவனோட என்ன ப்ராப்ளம்னா திருப்பி திருப்பி கை கழுவிட்டே இருக்கிறது, அப்புறம் ஒரு தடவை குளிச்சா சரியா இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி போய் குளிக்கிறது, அட்லீஸ்ட் ஒரு 1 hour 1.5 hours குளிக்கிறது, அப்புறம் 3 டிஃப்ரெண்ட் பேஸ்ட் வச்சு பல்ல தேய்க்கிறது, தேய்ச்சதுக்கு அப்புறமும் எனக்கு சரியா தேய்க்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்றது, ஏதாவது கொஞ்சம் வேர்வை ஒரு டிராப் பில்லோ கவர்லயோ பெட் ஸ்ப்ரெட்லயோ இருந்தா அதை உடனே தூக்கி துவைக்கணும். இந்த மாதிரி ஒரு அப்சஷன் ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு 4-5 months. எல்லாமே கிளீனா இல்லன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸ சும்மா துவைக்க போட்டுட்டு குளிக்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி இருக்கு. அவன் ஸ்கூல் போறான், லேட் ஆயிடுச்சுனாலும் அந்த 1 hour தான் குளிக்கிறது. கேட்டா எனக்கு பேட் தாட்ஸ் வருது. குளிக்கும் போது யாரோ செத்து போயிடுவாங்கங்கிற மாதிரி தோணுது. ஐதர் அம்மா செத்து போயிடுவாங்க, இல்ல அப்பா செத்து போயிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா குளிச்சாதான் அவங்க சாக மாட்டாங்க. அதனால நாங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட கூட்டிட்டு போனா அவங்க சொல்றாங்க இவனுக்கு ஓசிடி இருக்கு, அதுக்கு டேப்லெட் கொடுத்தாதான் இவன் சரியாவான், பிளஸ் இவனுக்கு டிப்ரெஷன் சிம்டம்ஸும் காமிக்கிறான்,
திடீர்னு ஸ்கூலுக்கு போறது, அப்புறம் வித்ட்ரா பண்ணிட்டு போக மாட்டேன், எப்படியும் நான் ஃபெயில் ஆயிடுவேன். ஆனா நல்ல டாப்பரா இருந்தான் 10th. இப்ப இந்த மாதிரி பிஹேவ் பண்றான். இது எதனால இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்கு? இவனுக்கு உண்மையிலே அவனுக்கு வந்து குளோனெக்ஸும் மகாபிராமும் கொடுக்கறாங்க டாக்டர். இப்ப அதை எடுத்துட்டு இருக்கான். அதை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அக்ரெஷன் குறைஞ்சிருக்கு. ஆனா அந்த குளிக்கிறதெல்லாம் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கை ரெண்டும் அந்த சிமெண்ட் மிக்ஸ் பண்றவங்களோட கை எப்படி இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு ஒயிட் ஷேடுல மாறிடுது ஃபுல்லா. அவ்வளவு நேரம் அந்த சோப்பை போட்டு தேய்ச்சி குளிக்கிறான். உங்களுடைய மகனுடைய இந்த பிரச்சனை மருத்துவர் அணுகி மாத்திரைகள் எடுத்ததுக்கு அப்புறமும் எதனால இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் அசோகன், நீங்க சொன்னது பார்த்த மாதிரி ஓசிடின்னு சொல்லக்கூடிய எண்ணம் மற்றும் செயல் சுழற்சி நோய் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூளையில இருக்கிற நரம்பு திசுக்கள்ல இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என சொல்லக்கூடிய ரசாயன மூலக்கூறுகளுடைய மாறுபாடுகள் தான் இது வந்து வருது. நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த எண்ணம் வரும், அவனுடைய எண்ணம். ஆனா அந்த எண்ணத்தின் மேல அவனுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்காது. அந்த எண்ணம்னா ஒரு கைண்ட் ஆஃப் மேஜிக்கல் திங்கிங் மாதிரி வரும். இந்த இதை வந்து பண்ணலன்னா அந்த எண்ணம் வந்து ஒரு பதட்டத்தை உண்டாக்கும். அந்த பதட்டத்திலிருந்து வெளியில வருவதற்காக ஒரு கம்பல்ஷன் சொல்லக்கூடிய ஒரு செயலை செய்வாங்க. அந்த செயல் ஒரு தடவை செஞ்சா அந்த எண்ணம் போகுமான்னு பார்ப்பாங்க, முடியாது. திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செஞ்சாலும் அது போகாது. அது மாரிசமான் மாதிரி மறைஞ்சி மறைஞ்சி போய்கொண்டே இருக்கும். அந்த மேஜிக்கல் திங்கிங் வரும். அது வந்து எண்ணம் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு ஒரு எண்ணம் வரலாம், அசிங்கத்துமான ஒரு எண்ணமா இருக்கலாம், அல்லது நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது வந்து ஏற்பட்டு விடுன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். கிளாசிக்கலா ஒரு கம்பல்ஷன் இருக்கு. மாத்திரைகள் சாப்பிடுறீங்க, மாத்திரைகள் சாப்பிட்டு கூட கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கு, கொஞ்சம் ஓரளவு மேனேஜ் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறீங்க. முதல்ல அவனுக்கு வந்து ஒரு கில்ட் வரக்கூடாது. ஏதோ வந்து தப்பா நினைக்கிறோம், அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடும், அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடும்ன்ற இதுல சென்டிமெண்டலா வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த எண்ணத்திலிருந்து முதல்ல வெளியில வரணும். இது வந்து ஒரு கெமிக்கலி மீடியேட்டட் ப்ராப்ளம். ஒரு ரசாயன மாறுபாடுகளால வேறுபாடுகளால இந்த பிரச்சனை ஏற்படுது. இதை நான் வந்து அனாவசியமா நான் இதை வந்து பயப்பட போறது இல்லை. இதுக்கு பயப்படும் பொழுது இதுல இருந்து வெளியில வரணும், விலகணும்னு செய்யக்கூடிய செயல்கள் எனக்கு முழுவதும் திருப்பியே கொடுக்க போவதில்லைன்ற ஒரு இதுல முதல்ல நீங்க ரோட்ல நடந்து போயின்னு இருக்கும்போது சைட்ல ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது அதை பாக்குறோம். மறுபடியும் நம்ம வந்து நம்மளுடைய போக்கஸுக்கு வந்துடணும். திரும்ப அதையே பார்த்துட்டு இருந்தா நம்ம போக முடியாது. அந்த மாதிரி தான் இந்த எண்ணங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டாம். அல்லது ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணம், ஒரு தாட் சப்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒரு கற்பனையான ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அந்த நினைத்தாலே இனிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து மனசுல கொண்டு வரலாம். அல்லது பேசாம வந்து அதனுடைய எண்ணங்கள் விளைவிப்பதை விட அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம்ல அந்த செயல்கள், அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் சொல்லுவோம். ஒரு காக்னிட்டிவ் தெரப்பி இருக்கு. அதாவது எண்ணங்களை மாற்றக்கூடிய ஒரு மருந்தில்லா சிகிச்சை மூலமா மறுபடியும் இது பண்ணலாம். முக்கியமா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, இது வந்து திடீர்னு தொடர்ந்து இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் வராம இருக்கலாம். உடம்புல வேற ஏதாவது மாறுதல்கள் வந்து ரசாயனம் மூலமாக ஒரு சக்கரை வியாதி வரும்பொழுது, ஒரு பிரெக்னன்சி இருக்கும் பொழுது, மருந்து மாத்திரைகள் சாப்பிடும் பொழுது, வேற ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம போகும் பொழுது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பயப்பட வேண்டியது இல்லை. முதல்ல இதுவே அகடமிக் ஏரியாவில் அந்த மில்லியூல இந்த அப்சஷன் வந்ததுன்னா எக்கச்சக்கமா வந்துடும். எல்லாமே முழுசும் செஞ்சுட்டு கூட திருப்தி இல்லாத ஒரு நிலைமை தான் இந்த ஓசிடி. பயப்படாதீங்க. இத முதல்ல வந்து இது ஒரு நோய் இல்ல, ஒரு மன பிரச்சனை. ஒரு மருந்து வந்து நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். மருந்தில்லா மாற்று சிகிச்சை இதுக்கு வந்து நிறைய பலன்களை கொடுக்குமா. விஜய், டாக்டர் சொன்ன மாதிரி மருந்துகள் எல்லாமே நிறைய தெரபிஸ் இதுக்கு இருக்கு. அதுக்கு உங்க மகனை அழைச்சிட்டு போங்க, அவருடைய இந்த பிரச்சனை படிப்படியா குறைஞ்சிடும். அடுத்ததா சென்னையில இருந்து முருகேஷ் நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் முருகேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க முருகேஷ், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், நான் சென்னையில வந்து சைட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஏன்னா இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த், லாஸ்ட் ஒரு 1 இயரா நான் புக்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன் மேடம். சரிங்க. அதனால இந்த போராளிகள் புக்கா, சேக்குவாரா, பிடல் காஸ்ட்ரோ, மார்டின், இவங்க மாதிரி புக் எல்லாம் படிச்சதுனால இலங்கையில் நடந்த ஒரு பிரச்சனையினால நான் மென்டலியா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். சரி. எந்நேரமும் அதே சிந்தனைகள், அதே மாதிரியான தாட்ஸுகள். நம்மளும் அந்த போராட்டத்துல பங்கேற்க விடல, அதை பத்தி நான் சொல்ல வரல. இருந்தாலும் நம்மளுக்கு உள்ள ஒரு குற்ற உணர்வு, நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே, இவ்வளவு பேர் இத்தனை பேர் இன்னும் எதுவுமே பண்ண முடியலையே, அந்த ஒரு தாட்ஸ் இது அப்படியே நெஞ்சு போட்டு டெய்லி நான் அதுல இருந்து மீட்டு வாங்க மறுபடியும் அதே தாக்கத்தோட மனசு போய் நிற்கும். மறுபடியும் மீளாம இன்னொரு புக்ஸ் வாங்கி படிக்கிறது, இப்படியே படிச்சு இப்ப டெய்லி நம்ம ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். நான் என்ன சம்டைம்ஸ் வந்து
என்னடா வாழ்க்கை இது, அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் கூட எனக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா முருகேஷ், இந்த பிரச்சனையில இருந்து நீங்க எப்படி விடுபடுறது, அதுக்கான ஆலோசனை என்னன்னு நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் கார்த்திகேயன், இவருடைய பிரச்சனைக்கு. வணக்கம் மிஸ்டர் முருகேஷ். நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன விஷயம் வந்து உங்க மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு, அதனால வந்து ரொம்ப அதுலயே வந்து ஆழ்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க இன்னொரு விஷயம் சொல்லல, நீங்க இந்த பாதிப்பு இருந்தாலும் உங்களுடைய டெய்லி ஒர்க் பண்ணீங்களா, உங்களுடைய வீட்டுல மத்தவங்க கிட்ட நீங்க கலந்து பேசுனீங்களா, அந்த மாதிரியான விஷயம் சொல்லல. சோ இல்ல, நான் வந்து இங்க சென்னையில ஒர்க் பண்றதுனால ஃபேமிலி எல்லாருமே ஊர்ல இருக்காங்க. நான் இங்க பேச்சுலர்ஸ் தனியா தான் இருக்கோம். உங்களுடைய பசங்களோட பேசும்போது பசங்களும் இதே தான் பேசுறாங்க. நான் பசங்க வேற மாதிரி பேசினா கூட பரவாயில்ல, அவங்களும் இதே மாதிரி பிரச்சனைகள் அவங்க மனசுல தாட் இருக்காங்க. அவங்களும் என்கிட்ட சொல்ல, நான் அவங்கள சொல்ல, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய வேலைகளுக்கு நீங்க வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா. ஓகே, சரி. ஆனா இது வந்து உங்களுடைய மனசை வந்து பாதிச்சிருக்கு, இதை தவிர வேற விஷயங்கள்ல உங்களால ஈடுபாடு காட்ட முடியல இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஓகே, சரி. இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் உங்களுடைய மனசை வந்து திரும்ப திரும்ப பாதிச்சிட்டு இருக்கு, இதுல இருந்து வெளியில வரணும்னு முயற்சி பண்றீங்க. ஒண்ணு, நீங்க வந்து இந்த நினைப்பை நான் நினைக்க கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே நினைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சோ இது வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம். இதற்காக நீங்க வந்து ஆக்கப்பூர்வமா என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் நீங்க ஈடுபடலாம். அதாவது ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யறதோ, இல்ல இது போல பாதிப்பானவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது, வேற என்ன ப்ரொடக்டிவா நீங்க செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அதை தவிர்த்துட்டு மற்றபடி எதெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தோஷம் தருமோ, உதாரணமா உங்களுடைய பசங்க கிட்ட பேசுறது, இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் கிட்ட பேசுறது, மனைவி கிட்ட பேசுறது, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போறது, இந்த மாதிரியான செயல்கள்லயும் நீங்க வந்து ஈடுபாடு காமிக்கலாம். இதையெல்லாம் மீறி திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து இதே யோசனை தான் வருது, இது உங்களுடைய தூக்கத்தையோ இல்லைன்னா வந்து சந்தோஷத்தையோ பாதிக்குது, இப்ப வெறுப்பு விரக்தி இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப வருது அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஒரு மருத்துவரை அணுகி நீங்க வந்து மனச்சோர்வு இந்த மாதிரியான அறிகுறிகளுக்கு வைத்தியம் பண்ணிக்கலாம். முருகேஷ், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல உங்களை நீங்க டைவர்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இல்லாதவங்களுக்கு உங்களால இயன்ற அளவுக்கான உதவிகளை பண்ணுங்க. அப்போ நம்மளால எதுவும் முடியலையே அப்படின்ற தாட் உங்களை விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா தேனியில இருந்து ஷெரீப் நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் ஷெரீப். ஷெரீப் வணக்கம். ஹலோ 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 மேடம், சொல்லுங்க ஷெரீப், கேக்குது. ஹலோ டாக்டர் பேசுறீங்க? பேசுங்க சார். நான் இப்ப 10 இயர்ஸ் வந்து மதுரையில சைக்கிள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி. வந்து சார் இப்ப வந்து இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்ல சார். இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல சார். இம்ப்ரூவ்மெண்ட் இல்லன்னு சொல்றீங்களா ஷெரீப்? ஆமா சார், இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க சார். உங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க ஷெரீப்? சார் நான் வந்து ஆரம்பத்துல டிப்ரெஷனுக்காக பார்த்தது. சொல்லுங்க ஷெரீப், கேக்குது. இப்ப வந்து சார் அவர் டாக்டர் கொடுக்குற டேப்லெட் வந்து சேர மாட்டேங்குது சார். சரி ஷெரீப், சொல்லுங்க ஷெரீப். அதனால சார் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு பாக்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை ஷெரீப்? மன வருத்தத்தை தவிர வேற ஏதாவது இருக்கா? ஹலோ, கொஞ்சம் பதட்டம் இருக்கு, கொஞ்சம் திக்குவாய் இருக்கா? ஆமா சார், திக்குவாய் இருக்கு. சரி, திக்குவாய் சார். இந்த சார் எனக்கு வந்து சார் இந்த 3-4 வருஷமா இந்த திக்குவாய் இருக்கு சார். சரி, அதாவது இதை தவிர வேற எதுவும் பிரச்சனை இல்லை? என்ன சார்? இதை தவிர எதுவும் பிரச்சனை இல்லை? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதாவது திக்குவாய்ன்றது வந்து பிறந்ததுல இருந்து இருந்தீங்கன்னா அது வந்து பிரைமரி ஸ்டட்டரிங் சொல்லுவோம். நடுவுல வந்து ஆரம்ப காலத்துல பிறந்ததுக்கு அப்புறம் நல்லா பேசிட்டு அதற்கப்புறம் வர்றதுன்னா செகண்டரி ஸ்டட்டரிங் சொல்லுவோம். அது வந்து செகண்டரி ஸ்டட்டரிங் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையால ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஒரு சம்பவங்கள் பாதிச்சிருக்கலாம். ஆனா 3% வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூளையில நரம்பு திசுக்கள்ல ஏற்படுற பிரச்சனைகள் இப்ப சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கிறது. ஒரு பதட்டம் இருக்கலாம், பதட்டம் உள்ள மனிதருக்கு வரலாம், இதனால் பதட்டம் வரலாம், காஸ் அண்ட் எஃபெக்ட் வரலாம்.
மன வருத்தம் இருக்கு. என்னன்னா நீங்க வந்து என்ன காரணம், அதாவது என்ன எதிர்பார்க்கிறீர்கள், எந்த ப்ராப்ளம்ன்றத நீங்க உங்க மருத்துவர்கிட்ட பேசுங்க. மருத்துவர்கிட்ட பேசுறது நம்ம என்னன்னா, பொதுவா தூக்கம் வரல, சாப்பிட முடியல, மத்தவங்க பேச முடியல, எங்கிட்ட வந்து அவங்க கிட்ட தகராறு வருது, இதான் சொல்றோம். நீங்களா ஐடென்டிஃபை பண்ணுங்க. முதல்ல மருத்துவர்கிட்ட போகும்பொழுது என்ன பிரச்சனைகளோட நீங்க சென்றீர்கள், அந்த பிரச்சனைகள் எவ்வளவு அளவு எவ்வளவு தூரம் நல்லா இருக்கு, அதுல எந்த பிரச்சனை சரியா இருக்கு, இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா மாத்திரையால, இல்ல மருத்துவராலே ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா. அடுத்த தடவை பேசும்பொழுது தெளிவா நீங்க பேசுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். சில சமயம் வந்து ஒரு மன பிரச்சனைகள் கூட ஒரு கண்ட்ரோலபிள் லெவல்ல தான் இருக்கும். எனக்கு வந்து அந்த ஸ்டட்டரிங்ன்றது நீங்க பேசுறீங்க, புதுசா பேசக்கூடிய சூழ்நிலையில கொஞ்சம் திக்குவாய் வருது, கொஞ்சம் சிரமப்படுறீங்க. 4 வருஷம் தான் சொல்றீங்க, அதுக்கு முன்பாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா என்னன்னு தெரியல. உங்க அம்மாட்ட கேட்டா சொல்லலாம், பிறக்கும் பொழுது மறுபடியும் ஏதாவது நியூரலாஜிக்கல் இன்சல்ட் ஏதாவது இருந்திருக்கா, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இதெல்லாம் வந்து தெரியணும். மருத்துவர்கிட்ட நீங்க வந்து மறுபடி தெளிவா பேசுங்க. சரி, இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, இதுக்கு வந்து எனக்கு வந்து தீர்வு வேணும், இதை தெளிவா பேசுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேண்டிய தீர்வு கிடைக்கும். அதாவது நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவர் இவ்வளவு நாள் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. நீங்க வந்து சில சமயம் மருத்துவர்கிட்ட பிரச்சனைகள் இல்லாம இருக்கலாம், அவர்கிட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், நம்ம தெளிவா வந்து சொல்லாம இருந்திருக்கலாம். சொல்லாமல் பல விஷயங்கள் வந்து கவனிக்கப்படாமல், காதல்ல மட்டும் இல்ல மருத்துவத்திலையும் வந்து கவனிக்கப்படாமல் இருக்கு. நீங்க மருத்துவர்கிட்ட பேசுங்க. கண்டிப்பா அதே மருத்துவர், ஏன்னா புதுசா வந்து நீங்க வந்து பழையபடி நான் ஹிஸ்டரி எடுக்கணும், அதே மருத்துவர்கிட்ட நீங்க தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இருக்காது. வணக்கம் கோசலராமன். வணக்கம் மேடம். சொல்லுங்க கோசலராமன், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேம், எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபாரின்ல ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிட்டு இருந்தேன். சரி. இப்ப நான் வந்து ஒரு ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கரண்டா ஒரு ஜாப்ல இருக்கேன். அந்த ஜாப் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாவோ அது எனக்கு பிடிச்சதாவோ இல்ல. 7 இயர்ஸா ஜாப் சர்ச்சிங்ல தான் இருக்கேன். ஒரு ஜாப் வந்து எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஜாப் வந்து கிடைக்கல அப்படிங்கறதுனால ஒரு டிப்ரெஷன். 2வது ஒரு ஹோம் சிக்னஸ் மாதிரி வந்து திடீர்னு வந்துருச்சு. நான் படிச்சு முடிச்சப்போ அந்த மாதிரி நினைக்கல. இப்போ திடீர்னு ஒரு மதியான நேரத்துல பார்த்தனா எனக்கே வெறுப்பாயிருது. யாருக்காவது போன் போடணும் வீட்டுல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கு. அடிக்கடி போன் பேசணும்னு தோணுது. வீட்டுல உள்ள கஷ்டப்படுறவங்களோட அடிக்கடி பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹோம் சிக்னஸ், 2வது இந்த சம்டைம்ஸ் என்னால தூக்கம் கூட வர மாட்டேங்குது நைட்டு. சரிங்க, இப்போ இதுக்காக நீங்க டாக்டர் பாத்தீங்களா? இல்ல, பாக்கல. சரி, இதுக்கு என்ன ஆலோசனை வழங்குறாரு நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் கார்த்திகேயன், நீங்க 2 விஷயம் சொன்னீங்க மிஸ்டர் கோசல்ராமன். ஒன்னு வந்து நீங்க உங்களுடைய ஜாப் வந்து இப்போதைக்கு திருப்திகரமா இல்ல, சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயம் வந்து ஹோம் சிக்னஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க உங்களுடைய ஃபேமிலில இருந்து பிரிஞ்சிருக்கீங்களா, தனியா இருக்கீங்களா? கிலோமீட்டர் அப்பார்ட்ல தான் சார் நான் வர்க் பண்றேன். ஒன் வீக்லி ஒன்ஸ் நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே சரி. சோ நீங்க வந்து ரெகுலரா அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கீங்க? ஆமா சார். ஓகே சரி. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கிற சமயத்துல வந்து ஹோம் சிக்னஸ் இருக்குது இல்லைன்னா ஒரு வருத்தம் இல்ல ஒரு லோன்லியான ஃபீலிங்? அது எப்ப இருக்குன்னா என்னோட ஜாப்ல ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும்போது அந்த ஞாபகமே வருது சார். அந்த ஹோம் சிக்ங்கிற ஒரு ப்ராப்ளமே பர்டிகுலரா ஆஃப்டர்நூன் நான் ரூம்ல தனியா இருக்கும் போதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாகுது. தூக்கம் வர மாட்டேங்குது. நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு அடுத்து பகல்ல தூங்க முடியல. நீங்க வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் ஒர்க் பண்றீங்க? அதே ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் நைட் போயிட்டு வந்துட்டு அடுத்த ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுக்கு போகணும்னா பகல்ல தூங்க வேண்டியது இருக்கும். அந்த டைம்ல இப்ப முக்கியமா என்னோட பிரச்சனையே ஜாப் சர்ச்சிங் தான் சார். ஜாப் சர்ச்சிங்க ஒரு 7 இயர்ஸ் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் எந்த ஜாப்மே வந்து நானா இறங்கி ட்ரை பண்ணாம போன் கால்ஸ் மூலமா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வரக்கூடிய ஜாப் மட்டும் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நானா நெட்ல நிறைய சர்ச் பண்றது இப்ப கொஞ்சம் குறைச்சிருக்கேன். நான் ஆட்டோமேட்டிக்கா குறைச்சேன். பிகாஸ் நான் அந்த 1 மந்த் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபாரினுக்கு போயிட்டு வந்ததுல அது எனக்கு ஏத்த ஜாபா இல்லாதனால ஜாபே வந்து எந்த மாதிரி ஜாப் தேடுறதுன்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு. இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். சோ இந்த ஃபீல்டுக்கு போலாமா அந்த ஃபீல்டுக்கு போலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல டிப்ரெஷன், 2வது ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாப் பத்தி முடிவெடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. சோ நீங்க ஒண்ணு என்ன பண்ணலாம், நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரியான ஒரு ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து இதை வந்து ஒரு 6-7 வருஷமா நீங்க வந்து இந்த மாதிரி இதே ஜாப்ல இருந்திருக்கீங்க. நீங்க ஒண்ணு என்ன பண்ணலாம், இப்போ ஏதோ சில காரணங்களுக்காக தான் இந்த ஜாப்ல தொடர்ந்து இருக்கீங்க. மேபி அந்த சேலரி வந்து உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஜாப் சர்ச்சிங்ல இதை விட பெட்டர் பே பண்ணக்கூடிய அதே மாதிரி சாட்டிஸ்பாக்டரி ஜாப் கிடைக்கலையா இருக்கலாம்.
சோ தற்போதைக்கு நீங்க என்ன ஜாப்ல இருக்கீங்களோ அதை தொடர்ச்சியா வச்சுக்கோங்க. ஆனா உங்களுடைய மத்த முயற்சிகளை நீங்க வந்து கைவிட்டுறாதீங்க. நீங்க வந்து ஒரு பட்டியலிடலாம், இது இவ்வளவு நாட்களா வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டடீஸ் நீங்க பண்ணதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு பேஷன் இருக்கா, வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, வேற ஏதாவது ஒரு விஷயம்ல வந்து உங்களுக்கு டேலண்ட் இருக்கா, அந்த மாதிரி ஒரு பட்டியல் இடலாம். அந்த மாதிரி ஒரு பட்டியலிட்டு அந்த ஃபீல்ட்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சோ ஜஸ்ட் இந்த ஜாப் மட்டும் ட்ரை பண்ணாம வேற ஃபீல்ட்ஸ்லயும் உங்களுக்கு பிடிச்சது அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருக்கான்னு முயற்சி பண்ணலாம். அப்படி ஏதாவது ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா நீங்க மேபி அதுலயும் கூட இறங்கி ஒரு முயற்சி பண்ணலாம். கோசலராமன், டாக்டர் சொன்ன மாதிரி விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த டிப்ரெஷன் அப்புறம் ஹோம் சிக்னஸ் இதெல்லாமே போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அடுத்ததா சேலம்ல இருந்து பிரபு நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பிரபு. வணக்கம் மேடம். சொல்லுங்க பிரபு, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் சார் அசூரன்ஸ் சர்வீஸ்ல சில டவுட்ஸ் கேட்கணும். கண்டிப்பா கேளுங்க. ஓகே மேம். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். சரி சார், அதாவது இந்த என் ஒய்ஃபுக்கு வந்து சார் லாஸ்ட் 10 இயர்ஸா வந்து ஒரு ஹெல்த் கிரைசிஸ் ஒன்று வந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சார் கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே சார். ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல முடிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸ் வந்து பயங்கர குவாரலிங், ஃபைட்டிங், அப்புறம் அப்பா அம்மாவோட சண்டை, எங்க அப்பா அம்மாவோட சண்டை இப்படி இருந்தது. அப்புறம் என்னன்னே தெரியாம சரி பொசசிவ்னஸ் சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கெல்லாம் சரி சரி நம்ம சரி அவங்க வெளியே போயிடலாம், சேலத்தை விட்டு வெளியங்க போயிருக்கலாம். அப்புறம் டெல்லியில போய் ஒரு 3-5 இயர்ஸ் இருந்தோம். அப்புறம் அங்க என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டுல வந்து ஒரு சின்ன பொருள், ஒரு கத்தி இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு மளிகை சாமான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வச்சுட்டா அதுக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் எடுத்து எல்லாத்தையும் வீசிடுவாங்க. வீடு பூரா ஒரு இதா இருக்கும். அப்புறம் ஆபீஸ்ல இருந்து வந்து பார்த்தோம்னா எல்லாம் கசகசனுக்கு அப்புறம் எல்லாம் இது பண்ணுவோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்களே இருந்துச்சு சரி நான் எனக்கு ஏதோ மனப்பிரச்சனை இருக்க மாட்டேன் இருக்கு, டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு அங்க போய் டெல்லியில ஒரு டாக்டர் கிட்ட பார்த்துருந்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாரு, இது வந்து ஒரு டிப்ரெஷன் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி SSR கொடுத்தாரு சார். அதாவது செலக்டட் செரட்டின் ஒரு டேப்லெட்ஸ் ஏதோ கொடுத்தாரு. அப்புறம் ஒரு 6 months அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப நல்லா சாஃப்டா இருந்தாங்க, நல்லா தூங்குனாங்க, நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்தாங்க லைஃப்ல. அதை நிப்பாட்டி திரும்பி ரீலாப்ஸ் ஆகி ரொம்ப சிவியரா வந்துருச்சு சார். திரும்பி இதே இந்த ஈவினிங் ஆனா அழுகாச்சு, அப்புறம் தூக்கி வீசுறது, செல்போன் கையில இருந்து வீசிடுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன், அப்புறம் ஃபால்ஸ் ஃபைண்டிங், நிறைய ப்ராப்ளம் வந்து. அப்புறம் இப்படியே ஒரு 2-3 இயர்ஸ் வந்து இல்ல நான் அலோபதி எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆயுர்வேதிக் எடுத்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. அப்புறம் திரும்பி அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட வந்து சென்னையில் அப்போல கட்டுறப்போ அவர் வந்துட்டு சொன்னாரு ஒய்ஃபுக்கு வந்து பைப்போலார் டிசார்டர்னு சொல்லி ஒரு இது சொன்னாரு சார். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நான் பைத்தியம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க வந்து எல்லாரும் போர்ஸ் பண்றீங்க அப்படின்னு. இப்போ குழந்தைக்கு வந்து 9 இயர்ஸ் ஆச்சு. ஈவினிங் ஆனா இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்காட்டி இப்ப என்ன பண்ணேன்னா நான் என்ன பண்றேன்னு தெரியலாம நான் வந்து இப்போ எங்க வீட்டுல இருக்கேன். அவங்க வந்து சரி கொஞ்ச நாள் நீ அவங்க வீட்டுல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எஸ் மேடம். நீங்க எதை கேட்க விரும்புறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அந்த பைப்போலார் டிசார்டர்ங்கிற அந்த இதை வந்து எப்படி கியூர் பண்ண முடியுங்க சார் கேட்கணும். சார் பைப்போலார் டிசார்டர் வந்து ஒரு பாரம்பரியமா வரலாம். ஒரு குறிப்பிட்ட ரசாயன மூலக்கூறு அது வந்து குறையும் பொழுது மன வருத்தமாகவும் அதிகமாகும் பொழுது மன எழுச்சியாகவும் இருக்கும். இந்த குழந்தைங்க வந்து பார்க்ல வந்து சீசா ஆடுவாங்க தெரியுங்களா, ஒரு கம்ப்ளீட்டா வந்து இந்த சைடு வந்து கீழே போயிடும். ஒரு மனசு வருத்தமா இருக்கும், தூக்கம் இல்லாம இருக்கும், ரொம்ப சோர்வா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும். அதனுடைய உச்சகட்டத்துல நான் செத்து போயிடலான்ற ஒரு தற்கொலை எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது வந்து தூக்கம் வராது, நான் ஏன் தூங்கணும், எல்லா எனர்ஜி லெவலும் எனக்கு இருக்கு, அதிகமா பேசுவாங்க, தன்னை பற்றி கொஞ்சம் அதீத மனப்பான்மை வச்சிருப்பாங்க, தனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் கோபம் வரும், கொஞ்சம் கோவப்படுவாங்க, தனக்கு வந்து அதிகமான பவர் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க, பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க, ஹைப்பர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருப்பாங்க. இதற்கு வந்து நீங்க வந்து டிப்ரெஷன்ல வந்து இருக்கும் பொழுது மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து எழுச்சி நிலைமையில வந்து அப்பல்லோல மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க. முக்கியமா நல்லா ஆனதுக்கு அப்புறம் விட்டுட்டீங்களா இல்ல தொடர்ந்து அந்த மருத்துவ சிகிச்சையில இருந்தீங்கன்னா எனக்கு தெரியல. மூட் ஸ்டெபிலைசர்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த சீசா வந்து கரெக்டா வந்து இறங்கும் போது ஒரே சமநிலைமையில இருக்கும்ல, அந்த மாதிரி நிலைமையை உருவாக்க மூட் ஸ்டெபிலைசர்னு ஒரு மாத்திரை கொடுக்கணும். அதற்கு அப்புறம் வருத்தம் இருந்தா வருத்தம் அல்லது எழுச்சி இருந்தா எழுச்சிக்குரிய மாத்திரைகள் கொடுக்கணும். முக்கியமா இதை கொடுக்கணும். தூக்கம் கெடாம இருக்கணும், உணவு பழக்கங்கள் இருக்கணும், லைஃப் ஸ்டைல் மாறணும். வருத்தப்பட வேண்டிய அளவுக்கு உணர்ச்சி வசப்பட வேண்டிய விஷயங்களுக்கு ஓரளவு தான், ஒரு 5 ரூபா வாங்கிட்டு 50 ரூபாய்க்கு ஆக்டிங் மாதிரி அதிகமா வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது. தென் இப்ப சமீபத்துல
வெல்னஸ் ப்ரோக்ராம் சொல்றாங்க. அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல கம்ப்ளீட்டா மாத்திட்டு கொஞ்சம் பதமா எந்த பதட்டம் இல்லாம இருந்தீங்கன்னா பைபோலார் டிசார்டர் நிறைய பேருக்கு இருக்கு. மருத்துவர்களுக்கு இருக்கு, நடிகர்களுக்கு இருக்கு, அரசியல்வாதிகளுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஏதோ உங்களுக்கு மட்டும் இருக்குன்ற மாதிரி நினைக்க வேணாம். நாளைக்கு எனக்கே கூட வரலாம், எந்த நிலைமையிலும் வரலாம். அதை முதல்ல அந்த எண்ணத்தை உருவாக்குங்க. நிச்சயமா மூட் ஸ்டெபிலைசர் பண்ணி லைஃப் ஸ்டைல் மாற்றும் பொழுது நல்ல சம நிலைமையில இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. பிரபு, டாக்டர் சொன்ன அறிவுரைகளை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களோட மனைவிக்கு இருக்கிற இந்த பிரச்சனை அவங்களை விட்டு போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களோட கேள்விகளுக்கெல்லாம் அறிவுரைகளையும் பதிலையும் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் அசோகன், நன்றி டாக்டர் கார்த்திகேயன். கடுமையான வெயில்ல போறப்பதான் நிழலோட அருமை தெரியும். அது மாதிரிதான் தோல்வியோட வலிய உணர்ந்தவங்களுக்கு வெற்றி எவ்வளவு இனிமையானதுன்னு ரசிக்க முடியும். கஷ்டங்களை கடந்ததுக்கு அப்புறமா இதுக்கு போயா இவ்வளவு வேதனைப்பட்டோம் அப்படின்னு நமக்கே தோணும். மீண்டும் நாளை சந்திக்கலாம், மனதோடு பேசலாம். உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் ரேவதி.